மோய் எங்கம்மா இங்கே இருந்த பகுதி கீரையை காணா? நிறைய கீரை கிடஞ்சி இங்கெல்லாம் எவ்வளோ கொயம் கீரை கிடஞ்சி இந்த கீரையெல்லாம் காணா? எங்கே என்ன பண்ண? கீரையா? கீரை நீ கேட்ட மாதிரி தான் எல்லாம் கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குறாங்கன்னா அப்புறம் நம்ம தனக்கு மிஞ்சி தான் நம்ம தானமும் தருவோம். நீ பேசாமல் தூக்கி கொடுத்துருக்க. தானம் தருமம் தருமம் தலையாக்கு. ஒரு சின்ன பிள்ளைய வச்சிருக்கேன், இப்படி கீரை கொடுன்னு கேட்டாங்க. நான் கொடுத்தேன். சரி நான் அருவாய் எடுத்து அறுத்து கொடுத்தேன். ஒரு கொடுத்தா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல. புண்ணியம் கிடைக்குது, நமக்கே எல்லாமே எல்லாத்தையும் அறுத்து கொடுத்து விட்டுருக்குற. நமக்கே எல்லாமே இல்ல, கீரை இல்லையா? கீரையா இல்லாம கிடக்குது. சரித்தே கீரை இருக்குது, பூச்சி ஒண்ணு விழுகுது. இந்த மருந்து அடிச்சாத்தேன்டா இது வாரு, இந்த கீரை வாரு, இதை களிக்கீரை, அந்த புதினா தலை, மல்லித்தலை, என்ன தேவையோ நம்ம வீட்டுக்கு இருக்குது, நம்ம பிடிக்கிறோம். அதெல்லாம் இருக்குது. கீரையை முக்கால்வாசி பிடிங்கி கொடுத்துட்டேன்னு நான் கேட்குறேன். அதைத்தான் நான் சொல்றேன்ல மதிய. அந்த கீரை ஒரு ஆசைப்பட்டு கேட்டா, ஒரு விருந்தாள வந்து இப்ப பக்கத்துல இருக்கவங்க வந்து கேட்டாங்க, நான் பிடிங்கி கொடுத்தேன். அதனால என்ன உனக்கு பிரச்சனை? அதை முதல் சொல்லு. நிறைய கீரை இருந்துச்சு, காணான்னு தான் கேட்டேன். கேட்டேன். நம்ம இப்ப சாப்பிட்றது பெருசு இல்லம்மா. ஒருத்தருக்கு ஒண்ணு கேட்டா குடுக்கத்தே நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம சாப்பிட்றது முக்கியம் கிடையாது, குடுக்குறவங்களுக்கு தான் நல்லது நமக்கு. சரி சரி, நீ கொடுத்துக்கிட்டே இரு. நம்ம சாப்பிடவே வேண்டாமா? நீ எதுக்கு? நீ ஆக்கிற சோற கூட தூக்கி கொடுத்துருமா. அப்படிதான் செய்வேன் நானு. எல்லாத்தையும் போட்டு போது வீடு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்க பசிய வகுத்த குளிர வச்சா நமக்கு கடவுள் எவ்வளவோ நன்றி நமக்கு இது கிடைக்கும். சரி சரிம்மா. சரி, ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருமா. சரிம்மா, நீ இன்னும் கீரை இருந்தால் கூட பறித்து கொடுத்துருமா, எங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் கொடுத்துருவேன். நீ கூடு கூடு கூடு, அதுக்கு தானே பிறந்திருக்கிறாய்.